ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை மீது பிரிவு 153 ஏவின் கீழே கோர்ட் தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு ஜிஓ வெளியிடப்பட்டது. இந்த ஜிஓ வெளியான உடனேயே பார்த்தீங்களா, திமுக அரசு என்னுடைய பேச்சுரிமையை தடுக்க பார்க்குது, இவர்கள் எவ்வளோ வழக்குகள் போட்டாலுமே என்னுடைய பேச்சை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. இப்படியான பதிவுகள் வெளியான உடனே அண்ணாமலைலாம் யார், அவர் ஒரு தனிப்பட்ட நபர் தான், அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு எதற்காக அரசுடைய அனுமதியெல்லாம் வாங்கணும் அப்படின்ற பல்வேறு விவாதங்கள் சமூக வலைதளங்களில் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படியான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த வழக்கு குறித்து ராஜ்பவன்ல இருந்து ஒரு அறிக்கை வெளியாகுது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை மீதான வழக்கு குறித்து ராஜ்பவனுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது, நாங்க யாரும் இதுல எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கையை நேற்றைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. ஆளுநர் ரவிக்கு தெரியாம தமிழ்நாடு அரசு இப்படியான ஜிஓ வெளியிட்டதா? ஏன்னா ஜிஓல ஆளுநர் ரவி அவர்கள் இதற்கு ஒப்புதல் கொடுத்ததாக தெளிவா இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு தெரியாம இப்படி பண்ணிருச்சா, எனக்கு தெரியாம தமிழ்நாடு அரசு இப்படி பண்ணிருச்சுன்றதுக்காக தான் ஆளுநர் இப்படியான அறிக்கையை விட்டாரா அப்படின்னு சொல்லி பல்வேறு விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. நம்ம இது குறித்து ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநர் ரவி அவர்கள் தனக்கு தெரியாமல் இந்த ஜிஓ வெளியாச்சுன்னு சொல்லவே முடியாது. இதற்காக பல்வேறு ஆதாரங்களை நம்ம திரட்டி எடுத்திருக்கோம். அதாவது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், சுப்பிரமணிய சுவாமி ஆளுநர் ரவி அவர்களுக்கு எழுதிய கடிதம், அதே போல டெல்லி அரசுக்கும் ஆளுநருக்கு இடையே நடந்த அந்த சண்டையின் போது அந்த விவாதங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம ஆய்வு செய்து பல்வேறு ஆதாரங்களை எடுத்ததில் ஆளுநர் ரவி அவர்கள் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. ஏன் அண்ணாமலை என்ற தனிநபர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கத்துடைய அனுமதி வேணும்? ஏன் ஆளுநர் ரவி அவர்களுடைய பெயர்ல இந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டுச்சு? இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் தனக்கு தெரியாதுன்னு சொல்வது ஏன் ஒரு அப்பட்டமான பொய் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க, ஏன்னா ஏராளமான தகவல்களை உங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும். மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை மீது தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஜிஓ வெளியானதிலிருந்தே பல்வேறு விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஆளுநர் மாளிகையே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விடக்கூடிய அளவுக்கு விவாதம் நடப்பதற்கான மெயினான காரணம் ஜிஓவில் இருக்கக்கூடிய கடைசி பேராகிராஃப் தான். அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அண்டர் செக்ஷன் 196 ஆஃப் த கோட் ஆஃப் த கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 the governor of Tamil Nadu hereby accords sanction of the prosecution of Annamalai for the offenses punishable under section 153A section 505 அப்படின்ற வார்த்தை இருக்கு. அதற்கு கீழவே பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் அப்படின்ற ஒரு வாசகமும் இருக்கு. அப்போ இதை பார்க்கும்போது அண்ணாமலை என்பது ஒரு தனிப்பட்ட நபர், அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எதற்காக அரசாங்கம் இப்படியான ஜிஓவை வெளியிடணும் அப்படின்ற கேள்வி முதல்ல எழுந்துச்சு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம ஒரு வழக்கு தொடரோம்னா ஒரு தனிநபர் மீது தொடருவோம், இல்லை ஒரு அமைப்பின் மீது தொடருவோம், இப்படி தானே வழக்கு தொடருவோம். ஆனால் இதற்கெல்லாம் அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கணும் தேவையில்லை. ஆனால் அண்ணாமலை மீது பதியப்பட்ட அந்த பிரிவு என்பது 153A, அதாவது அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட், ஒரு மாநிலத்துக்கே எதிரான ஒரு குற்றம், ஹேட் ஸ்பீச் அப்படின்றது கீழே இது வருது. அப்போ இப்படியான குற்றங்களுக்கு கோர்ட்டில் ஒரு வழக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா கோர்ட் உடனடியாக நீங்கள் அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்போம். அப்படிதான் முத்துராமலிங்க தேவர் வைத்து அண்ணாமலை சொன்ன பொய் செய்திக்கு எதிராக பியூஸ் மனுஸ், சமூக ஆர்வலரான பியூஸ் மனுஸ் அவர்கள் சேலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்றாரு. அப்படி வழக்கு தொடரும் போது தான் சேலம் குற்றவியல் நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க 153A கீழே நடவடிக்கை எடுக்கணும்னா அரசாங்கத்திட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பியூஸ் மனுஸை அனுப்பி வைக்கிறாங்க. பியூஸ் மனுஸ் தான் அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கக்கூடிய இந்த வேலைகளை எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு. அப்போ ஆர்டிகிள் 153A படி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கிட்டு தான் ஒருவர் மீது இப்படியான நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன் இப்படியான அனுமதி வாங்கணும்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த பாராளுமன்றத்துக்கும் நீதித்துறைக்கும் ரெண்டு பேரோட அதிகாரத்தையும் ஒருவர் பயன்படுத்தி ஒருவர் கிராஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாட்டில் ஜனநாயகம் என்பது கெட்டு போயிடும் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டமே என்ன பண்ணுதுன்னா, ஜுடிஷியரிக்கும் பாராளுமன்றத்திற்கும் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கிறாங்க. அதாவது இவர்கள் மீது அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது, அதே போல இவர்கள் அவர்கள் மீது அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது என்பதை மிக தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் கோர்ட்டே ஒருவர் மீது நேரடியாக இப்படியான வழக்கை போடக்கூடாது என்பதற்காக அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கிட்டு இப்படியான வழக்குகளை போடணும் அப்படின்றதான் விதிமுறையாக இருக்குது. அதனால தான் இன்னைக்கு பியூஸ் மனுஸ் தொடர்ந்த அந்த அண்ணாமலை மீதான வழக்குக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், அரசாங்கம் தானே அனுமதி கொடுக்குது, அது என்னங்க பை ஆர்டர் ஆஃப் கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு
கவர்னருடைய பெயரில் அறிக்கை வெளியாயிருக்கு. இப்படி கவர்னரோட பெயரில் அறிக்கை வெளியானதுனால தான் இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆளுநர் ரவிக்கு தெரியாமையே ஆளுநர் ரவி பெயரில் இப்படியான அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி கிடையாது. பொதுவாகவே சிஆர்பிஎஸ்சிக்கு கீழே வரக்கூடிய அரசு வெளியிடக்கூடிய ஜிஓக்கள் அத்தனையுமே ஆளுநர் அவர்கள் பெயரில் தான் வெளியாகும். இதற்கு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா 2015 அப்சல் குரு வழக்கு வந்து நடக்குது. இந்த வழக்கில் இந்த சிஆர்பிஎஸ்சி அதிகாரத்தை பயன்படுத்துவது கவர்னருக்கு இருக்கா அல்லது மாநில அரசுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்குது. அதில் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ச் 20, 1974 உள்துறை அமைச்சகம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதில் ஆளுநர்களுக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கு. அதாவது ஆளுநர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துடைய நிர்வாக ரீதியான தலைவர். முதலமைச்சர் வந்து அவருக்கு அதிகாரம் பொருந்தியவர். ஆனால் நிர்வாக ரீதியான தலைவர் என்பது ஆளுநர் தான். அப்போ சிஆர்பிஎஸ்சின் கீழே ஒரு மாநில அரசை செயல்படுத்துவதற்கும் அல்லது இயங்குவதற்கும் ஆளுநருக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஜிஓ எல்லாமே ஆளுநரின் பெயரால தான் தமிழ்நாடு அரசு வெளியிடுவாங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் நான் எதுவும் அனுமதி கொடுக்கல, எனக்கு இதை பற்றி தெரியாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு, இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கலாம். உண்மையிலேயே ஆளுநர் ரவி அவர்கள் தெரியாதுன்னு சொல்லி வசமாக சிக்கி இருக்கிறாருங்க. ஏன்னா அண்ணாமலை சிக்கியது இந்த வழக்கில் மட்டும் கிடையாது. இதற்கு முன்பு இன்னொரு வழக்கிலையுமே பொய்யை சொல்லி அண்ணாமலை சிக்கினாரு. அது எந்த வழக்கு அப்படின்னா, தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல உச்சநீதிமன்றம் போய் தடை வாங்கினதே கிறிஸ்தவ என்ஜிஓ அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசு தமிழா பேசு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இப்படியான பேட்டி வெளியான உடனே இது ஒரு அப்பட்டமான பொய் செய்தி என்பதற்காக பியூஷ் மனுஸ் இதே போல தான் வந்து ஒரு வழக்கு தொடர்றாரு. அப்போ வழக்கு தொடரும் போது இதே போல சேலம் குற்றவியல் நீதிமன்றம் நீங்க அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அரசாங்கத்துக்கிட்ட இதே போன்ற ஒரு அனுமதியை பியூஷ் மனுஸ் வாங்குகிறார். அந்த ஜிஓ எப்போ வெளியாகுது தெரியுமா? 18/10/2023 வெளியாகுது. இந்த ஜிஓவை நீங்கள் அப்படியே பாருங்கள். இந்த ஜிஓலையுமே கடைசி பேராகிராஃபில் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துள்ளார் அப்படின்றதா இருக்கும். பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் அப்படின்ற வார்த்தையும் இருக்கும். இந்த ஜிஓவை வெளியிட்ட நந்தகுமார் இவரும் இப்போ ஜிஓ வெளியாக இருக்குல்ல, அவரும் ஒரே ஆள் தான். நந்தகுமார் என்ற ஒரே அதிகாரி தான் 2 ஜிஓவுமே வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஜிஓவை எனக்கு தெரியாது, என்கிட்ட அனுமதியே வாங்கலன்னு சொல்லக்கூடிய ஆளுநர் ரவி 18/10/2023 வெளியான அந்த ஜிஓவும் எனக்கு தெரியாது என்று ஏன் சொல்லவில்லை அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ ஆளுநர் ரவி வசமாக சிக்கிட்டாரு. ஏன்னா ஏன் ஆளுநர் ரவி அவர்கள் அன்றைக்கு சொல்லலை, இன்றைக்கு சொல்லணும்? உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு தான் கிட்ட கேட்காம இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? என்கிட்ட கேட்காமே இப்படியான ஒப்புதலை கொடுத்துருக்குறாங்க, இந்த ஒப்புதலை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ற வாசகத்தை சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் என்ன சொல்கிறாரு? எனக்கு தெரியாது, நான் இந்த அனுமதி வழங்கலை அப்படின்னு மட்டும்தான் சொல்றாரே தவிர இப்படி என்னுடைய பெயரில் நீங்க எப்படிங்க இந்த அறிக்கையை வெளியிடலாம் என்று தமிழ்நாடு அரசை ஒரு குற்றமும் ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்லவே இல்லை. அப்ப இதன் மூலமே ஆளுநர் ரவி அவர்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்வதை நம்மளால ஏற்க முடியல. ஏன்னா இந்த ஜிஓ என்பது அவ்வளவு சாதாரணமாக வந்து கிடைச்சிடாதுங்க. ஏன்னா பியூஷ் மனுஸ் அவர்கள் கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பி வைப்பாங்க, அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த கலெக்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு டிஜிபிக்கும் அதே போல அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்துடைய கமிஷனருக்கும் அனுப்பி வைப்பாங்க. அதன் பின்பு என்ன ஆகும்னா உயர்நீதிமன்றத்துடைய அரசு வழக்கறிஞர் இருப்பார்ல, அவருக்கு இந்த அனுப்பி இந்த வழக்கை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா, அனுமதி கொடுக்கலாமா அப்படின்ற லீகல் ஒப்பீனியன் கேட்பாங்க. அப்படியான லீகல் ஒப்பீனியன் உயர்நீதிமன்றத்துடைய அரசு வழக்கறிஞர் கொடுத்த பின்புதான் அரசு என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே இதற்கு நம்ம ஒப்புதல் கொடுக்கலாம், ஜிஓ வெளியிடலாம் என்று சட்டத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை ரெடி பண்ணுவாங்க. அதை ஆளுநர் அவர்களுடைய ஒப்பீனியனுக்கும் அனுப்பி வைப்பாங்க. ஆளுநருடைய பார்வைக்கு போகாமல் இது வெளிவரவே வராது. அப்போ ஆளுநருடைய பார்வைக்கு சென்ற பின்புதான் இந்த அறிக்கை என்பது வெளியாகியிருக்கு. எப்பொழுதுமே ஆளுநருடைய பெயரில் தான் இந்த அறிக்கை என்பது வெளியாகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஆர்பிசி சம்பந்தப்பட்ட ஜிஓக்கள் அனைத்துமே ஆளுநர் பெயரில் தான் வெளியாகும். அதுதான் அரசாங்க விதி என்பதை முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது ஆளுநருக்கு இது போன்ற வழக்குகளில் தன்னுடைய பெயரில் தான் அறிக்கை வரும் என்பது தெளிவாக முன்கூட்டியே தெரியும். ஆனால் இப்போ மறைப்பதற்கு காரணம் அண்ணாமலை மீதான பயமா அப்படின்ற கேள்வி வருது. ஏன் அப்போ கேட்கல? ஏன்னா அப்போ வந்து ஊடகங்கள் அண்ணாமலைக்கு எதிரான வழக்கில் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாருன்ற எந்த செய்தியும் வெளியிடலை. ஆனால் இப்போ வெளியிட்டதுனால எங்கே தான் பதவிக்கு உழவு வந்துடுமோ, எங்கே அண்ணாமலை நம்ம மீது கோவப்பட்டு வராரோ என்ற அச்சத்தின் காரணமாக ஆளுநர் அவசரமாக இப்படியான அறிக்கையை வெளியிட்டாரா என்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழாமல் இல்லை. சரி, எப்படி இந்த ஆர்டிகல் 196 கீழே ஆளுநர் தான் இந்த அறிக்கையை வெளியிடணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். அதற்கும் சில ஆதாரங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் 5/9/2023 ஆளுநர் ரவிக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாரு. என்ன
என்ன கடிதம் அப்படின்னா, சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொச்சையாக பேசியிருக்கிறார். இப்படியாக இவர் பேசியதற்காக ஆர்டிகல் 196 கீழே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு உங்கள் ஒப்புதல் வேண்டும் என்று ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவருக்கு கீழே 153A 153B 295A 298 505 கீழே குற்றம் செய்துள்ளார். எனவே இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க உங்கள் ஒப்புதல் தேவைப்படுகிறது என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் சுப்பிரமணிய சுவாமி விசஸ் மன்மோகன் சிங் 2012 வழக்கையும் சுட்டிக்காட்டி ஆர்டிகல் 196 பிரிவு 196 கீழே ஒப்புதல் வழங்கக்கூடிய வேலை ஆளுநருக்கு தான் இருக்கிறது என்று அப்பட்டமாக சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் கடிதத்தை எழுதியிருக்கிறார். அப்ப இந்த கடிதத்தின் மூலமாகவே இந்த 196 பிரிவு என்பது ஆளுநரால தான் சாங்ஷன் பண்ண முடியும் என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு ஆதாரமா. இன்னொரு பக்கம் டெல்லி அரசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் இடையே இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா இதே 196 பிரிவின் கீழே ஆளுநர் சக்சேனா அவர்கள் பல்வேறு நபர்களுக்கு நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சுள்ளி டீல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப். இந்த ஆப்ல முஸ்லீம் பெண்களுடைய அந்த படங்களை எல்லாம் மார்க் பண்ணி அவர்களை கேவலப்படுத்தும் விதமாக, கொச்சைப்படுத்தும் விதமாக, ஹேட் ஸ்பீச்சை பரப்பும் விதமாக ஒரு ஆப்ல வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுச்சு. அப்போ அது பதிவேற்றம் செய்த ஓம்கரேஸ்வர் தாக்கூருக்கு எதிராக 196 பிரிவின் கீழே நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சக்சேனா அப்போது ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா விக்ரம் சிங் மற்றும் பல்ராம் சிங் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சுவற்றில் காலிஸ்தான் சிந்தாபாத் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இது இந்திய அரசுக்கு எதிரான கோஷம் அப்படின்னு சொல்லி இவர்களுக்குமே 196 பிரிவின் கீழே நடவடிக்கை எடுங்கள் சொல்லி ஆளுநர் சக்சேனா அவர்கள் ஒரு ஒப்புதலை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, 2020 டெல்லி கலவரத்தின் கீழே 6 பேரின் மீது இதே போன்ற ஒரு வழக்கை பதிவு செய்யுங்கள் என்று பிரிவு 196 கீழே ஒப்புதலை கொடுத்திருக்கிறார் ஆளுநர் சக்சேனா. இப்ப ஆளுநர் அவர்கள் 196 பிரிவின் கீழே பயன்படுத்தி இது போன்ற ஒப்புதலை கொடுத்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கா? சரி, இப்போ இதுல இன்னொரு கூடுதல் சம்பவம் நடந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெல்லி அரசு முடிவெடுத்து அந்த முடிவை ஆளுநருக்கு ஒப்பீனியன் அனுப்பி அதன் பின்புதான் ஆளுநர் இப்படியான ஒப்புதலை கொடுக்கணுமே தவிர நேரடியாக இவர் சீஃப் செக்ரட்டரிக்கே ஃபோன் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லி பிரிவு 196 பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. பிரிவு 196 பயன்படுத்துவது என்பது எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் கீழே வருது. அதாவது மாநில அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கையை ஆளுநருக்கு அனுப்பினா ஒப்புதல் கொடுக்கணும். இதுதான் நடைமுறை. ஆனால் எங்கிட்ட கேட்காமையே இவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விவாதமே அந்த டைமில் நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா அவருமே என்ன சொல்றாருன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாக சொல்கிறது. அதாவது எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் தான் இந்த 196 பிரிவை பயன்படுத்தணும், ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்லுது. ஆனால் இங்கே நேரடியாக இவர் பைபாஸ் பண்றாரு, எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அன்றைக்கே கொடுத்திருக்கிறார். அப்போ சுப்பிரமணிய சுவாமியுடைய கடிதமா இருக்கட்டும், அதே போல டெல்லி அரசுக்கும் ஆளுநருக்கு இடையே நடந்த அந்த சண்டையா இருக்கட்டும், இந்த 2 விஷயத்திலேயுமே பிரிவு 196 கீழே நடவடிக்கை சாங்ஷன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது ஆளுநருக்கு தான் இருக்கிறது. அப்ப அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிரான வழக்கு என்பது பதியப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஜிஓல கடைசியில் ஏன் கவர்னருடைய பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்களா? அதற்கு இதுதான் பதில். அதாவது இந்த பிரிவின் கீழே கவர்னர் மட்டுமே சாங்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த பிரிவின் கீழே நடவடிக்கை எடுப்பது என்பது அரசு தான். அரசு ஆளுநருடைய கவனத்துக்கு அனுப்பி இந்த ஜிஓ வெளியிடுவாங்க. இதுதான் நடைமுறை. அப்போ இந்த நடைமுறையை வச்சு பார்க்கும்போது ஆளுநருக்கு தெரியாமல் தமிழ்நாடு அரசு இப்படியான ஒரு ஜிஓ வெளியிடுவாங்களா? ஆளுநருக்கு அனுப்பாமல், கோப்புகளை அனுப்பாமல் இந்த ஜிஓ வெளியிட்டா உடனே ஆளுநர் இதில் தலையிட்டு எவ்வளோ விஷயங்களை செய்ய முடியும். ஏன்னா ஆளுநர் வந்து தப்பு பண்ணும் போதெல்லாம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு போகிறாங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாடு அரசு தப்பு பண்ணும்போது இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லி தாராளமாக ஆளுநர் ரவி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கலாமே, ஒரு கண்டன அறிக்கையாக வெளியிட்டிருக்கலாமே. ஆனால் எதையுமே ஆளுநர் தரப்புல செய்யவே இல்லை. அப்ப ஆளுநர் ரவி அவர்களுக்கு தெரியாம இந்த ஜிஓ வெளியாயிருக்கு என்று சொல்லுவதே அப்பட்டமாக நம்பக்கூடிய விஷயமாக இல்லை என்பதுதான் இன்னைக்கு இதை எல்லாம் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அதையும் மீறி என்ன நடந்தது என்பதை ஆளுநர் மாளிகை தான் தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு பயந்து கொண்டு இப்படியான அறிக்கை வெளியானதா, அல்லது அண்ணாமலை திட்டமிட்டு ஆளுநரை மிரட்டி இப்படியான அறிக்கை வெளிவர வச்சாரா என்ற பொதுமக்களுடைய கேள்விக்கு பதிலை கொடுக்க வேண்டியது ஆளுநர் ரவி தான். உச்சநீதிமன்றம் 2022 கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இது போன்ற வெறுப்பு பேச்சு பேசுறாங்கல்ல, இப்படி வெறுப்பு பேச்சு பேசும்போது அவர்கள் மீது புகார் கொடுக்கவில்லை என்றாலும் சம்பந்தப்பட்ட மாநில அரசு தாமாக முன்வந்து வழக்குகளை பதியணும். அப்படி மாநில அரசு வழக்குகளை பதியவில்லை என்றாலும் சுப்ரீம் கோர்ட் நாங்க கண்டிப்பாக இதில் தலையிட்டு வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்குங்க. அப்படி இது போன்ற வெறுப்பு பேச்சுகள் நம்ம நாட்டை தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்துடைய நோக்கமாக
இருக்கு. அப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சை, பொய் செய்தியை அண்ணாமலை அவர்கள் பரப்பும் போது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை என்பது இங்கே ஆளுநர் ரவி அவர்களுக்கும் இருக்கத்தானே செய்யுது. அப்படிப்பட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்கும் போது அதற்கு ஒத்துழைப்பை கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களே இல்லை எனக்கு இது எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சர்ச்சைக்குரிய அறிக்கையை விட்டு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்வது சரியா? உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி வெறுப்பு பேச்சை தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மாநில அரசுக்கு மட்டும் கிடையாது, மாநில அரசுடைய நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நம்மளுடைய பணியாற்றக்கூடிய மாநிலத்தில் இப்படியான வெறுப்பு பேச்சுகள் பரவிவிடக்கூடாது என்ற ஒரு கவனத்தை ஆளுநரும் பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அப்படிப்பட்ட கோரிக்கையை ஆளுநர் ரவி அவர்கள் நிறைவேற்ற வேண்டுமே தவிர இப்படியான அறிக்கைகளை விட்டு குழப்பக்கூடிய வேலையை செய்யக்கூடாது என்பதுதான் பொதுமக்களுடைய பார்வையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கு. நன்றி.